எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிளாக் ஹோல்ஸ் உண்மையில் இருக்கிறதா, விஞ்ஞானிகள் நம்மை ஏமாற்றுகிறார்களா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதாவது இது பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு தலைப்பு தான். விஞ்ஞானிகள் நம்மை அதை எது பற்றி சொல்லியிருந்தேன்னா, சித்தர்கள் சொன்னதெல்லாம் விஞ்ஞானிகள் அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி, பிரபஞ்ச தத்துவங்களை அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த உலகத்தை ஏமாத்துறாங்களா, புக்ஸ் எல்லாம் எழுதி வச்சு. விஞ்ஞானம் தான் இதை கண்டுபிடிச்சிச்சு. ஆக்சுவலி இதை கண்டுபிடிச்சது மெய்ஞானம். இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இது எல்லாமே கண்டுபிடிச்சது முதல் யுகம் தோன்றும் போதே சித்தர்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி எழுதி வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை அடுத்தடுத்த யுகம் வரும்போது மறுபடியும் அழிஞ்சிருது. அடுத்த யுகம் வரும்போது திருப்பியும் சித்தர்கள் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றிய வரலாறு என்னதுப்பா, இந்த உலகம் எப்படிப்பா தோன்றுச்சு, இங்கே நம்மலாம் ஏன் பிறந்திருக்கோம், நம்ம ஏன் வாழணும், நம்மளுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சொல்லிக்கிட்டே போய்கிட்டு வர்றாங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி கலியுகத்துலேயும் 18 சித்தர்கள், 18ன்னு தான் நம்ம சொல்ல முடியாது. சித்தர்கள் எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான சித்தர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? சித்தர்கள்னால் நீங்கள் அந்த காவி ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. வானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிதானே? அந்த 4th டைமென்ஷன் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் இருக்கக்கூடியவங்க 4th டைமென்ஷன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சொர்க்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள். சரிங்களா? அதில் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து இறைவனுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அங்கே வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது நிரந்தர வாழ்க்கை, நிரந்தர வீடு பேரு அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லா மதங்கள்லையுமே சொல்லியிருக்கிறாங்க அந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி. அதில் வாழ்கிறவங்களில் ஒரு சிலரை கடவுள் தேர்ந்தெடுத்து, நீங்கள் போய் இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, அந்த மக்கள் எதுக்காக இங்கே பிறந்திருக்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு வாழணும், இறுதி முடிவை எப்படி அடையணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வாங்க. அப்புறம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இப்போ ஒரு நோய் வந்தால் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் இந்த சித்தர்களை ஒவ்வொரு வாட்டியும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கடவுள் தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சரிங்களா? நிறையா புஸ்தகங்கள்லாம் என்ன போட்டிருப்பாங்க, புஸ்தகம்னு சொல்ல முடியாது, அதில் அந்த கால புக்கில் எல்லாத்தையும் கரெக்டாக அதை போட்டிருப்பாங்க. இப்போ இந்த யூடியூப்பில் சொல்லிட்டு வரவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சித்தர்கள் மாதிரி நம்மளும் அந்த புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு நம்மளும் அதே மாதிரி பண்ணோம்னா, எல்லா தியான பயிற்சி எல்லாத்தையும் பண்ணோம்னா நம்மளும் அந்த உலகத்தை அப்படியே ஆட்சி செய்ய முடியும், எல்லா மக்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே சாகா கல்வி இந்த மாதிரி சாகாமே இருந்துக்க முடியும், இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது. சித்தர்கள் இப்படி இல்லாமல் சொன்னாங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே கடவுளுக்கு கட்டுப்பட்டு ஒபீடியண்ட்டாக இருக்கணுன்றது தான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து நீ சாவிலேருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லி எந்த சித்தர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்படிலாம் தான் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அந்த காலத்துலேருந்து. அந்த காலம் இல்லை, யுகமாக இப்படித்தான் அந்த யுகத்தில் பிறந்திருக்க மனுஷங்களுக்கு ஒழுக்க பழக்க வழக்கத்தையும் இறைவனை எப்படி அடையிறது, அது ஒபீடியண்ட்டோட இருந்தால் தான் நம்ம இறைவனை அடைய முடியும். நம்ம தப்பு பண்ணி தான் இங்கே பிறந்திருக்கிறோம், அதெல்லாம் அனுபவித்து முடிச்சாதான், அனுபவித்து தீர்த்தாதான் இறைவனை அடைய முடியும். எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆகி இறைவனை அடைய முடியாது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. இதுதான் சித்தர்களுடைய வேலை. சரிங்களா? இறைவனுக்காக அவங்க செய்யக்கூடிய தொண்டு. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்தால் கஷ்டம்தான் படணும். சித்தர்களாகவே இருந்தாலும் மனுஷனை பிறவை எடுத்து வரும்போது நம்மளை மாதிரி வாழும்போது கஷ்டப்பட்டு தான் வாழணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து அந்த அந்த இறைவன் இந்த உலகத்துக்கு மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க இறைவன்கிட்டருந்து வாங்கி கொண்டு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பல விரதங்கள் கடைபிடிச்சு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இறை வார்த்தைன்றது கிடைக்கும். மக்களுக்கு என்ன சொல்லணும்னு இறைவன் முடிவு எடுத்துருக்கிறாங்களோ அதை மட்டும் தான் சித்தர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியாலாம் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த சித்தர்களுக்கு ரொம்ப பல கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, கடவுள் பல கஷ்டங்கள் பட சொல்லுவாங்க. அதெல்லாம்
உழைச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஒரு 4 விஷயத்தையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அதெல்லாம் படிப்போம், எல்லார்கிட்டையும் எல்லா சொற்பொழிவுலையும் கேட்போம், கேட்குறதோட அப்படியே கடந்து போயிடுவோம். எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ஆனாலும் எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பிறக்கலைன்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ சொல்லியாச்சு. சித்தர்களுடைய கடமை வந்து இறைவனுக்காக இறைவனுடைய செய்தி, இறைவன் வந்து இப்போ அந்தந்த காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன சொல்லணும், அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களை எப்படி வாழ வைக்கிறதுக்கு என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து நம்மளுக்கு சொல்கிறது. நம்ம கூட வாழ்ந்து காட்டி சொல்லிட்டு போகிறது. சும்மா மேலேருந்து குதிச்சு வந்து சொல்கிறது இல்லை. நம்மளாக இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து காட்டி இப்படி தான் வாழணும் மனுஷனா அப்படின்னு வாழ்க்கை முறையிலையும் சொல்லி கொடுத்து அப்புறம் அதை புஸ்தகமாகவும் எழுதி வச்சு சொல்லி கொடுத்துட்டு போகிறவங்க சித்தர்கள். சரிங்களா? அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு கதை விடுறதுலாம் தேவையில்லாத வேலைகள் தான் நான் சொல்லுவேன். சரி, இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்த டாபிக்கு போவோம். அப்போ இந்த மாதிரி சித்தர்கள் தான், இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சித்தர்கள் தான் எல்லா விஷயங்களையும் முன்னரே சொல்லி வச்சாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு தான் இப்போ பல படையெடுப்புகள் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. கரெக்டாக? அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சித்தர்கள் சொல்லி வச்ச ஏடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதை ஆட்டையை போட்டு அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு வந்து அதெல்லாம் நாங்களே வந்து டிவைசஸ் வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த இங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம், டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம், பெரிய பெரிய டிவைசஸ் வச்சு பார்த்தோம், ஸ்பேஸ்லேயே போய் ஒரு டிவைஸ் அனுப்பி வச்சு பார்த்தோம். இந்த மாதிரிலாம் கதவை விட்டுக்கிட்டு இப்போ அனுப்பி வைக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும் தான். ஆனால் அவங்க என்ன பார்த்தாங்கன்றத அப்படியே சொல்கிறது இல்லைன்றது தான் இப்போ நான் சொல்ல வரேன். சரிங்களா? அதாவது விஞ்ஞானிகள் இப்போ பல ஸ்பேஸ் சென்டர்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நான் இந்த விஞ்ஞானிகள் சொல்லிட்டு சுற்றுறவங்க இந்த ஸ்பேஸ் சென்டர், முக்கியமாக இந்த ஸ்பேஸ் பற்றின ஆராய்ச்சி. சரிங்களா? அதில் பல விஷயங்கள் வந்து பொய் தான், உருட்டு தான். சரிங்களா? இதெல்லாமே நான் ஒரு காலகட்டத்தில் நான் எம்எஸ்சி எல்லாம் படித்து முடித்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தேன். ஏன்னா நானும் போய் ஸ்பேஸுக்கு போய் ஒர்க் பண்ணணும், அந்த அளவுக்கு என்ன நானே தயார்படுத்திக்கணும் அப்படிலாம் நினச்சவன். சின்ன வயசுலேருந்து அப்படி நினச்சிக்கிட்டு ஸ்பேஸுக்கே என்னை நேர்ந்து விட்டுறணும் அப்படின்னு நினச்சி தான் என் வாழ்க்கையை சின்ன வயசுலேருந்தே நான் வாழ்ந்துட்டு வர்றேன். அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம முறைப்படி கற்றுக்கணும். ஸ்விம்மிங்கு அது நிறைய சொல்லுவாங்க. ஆன்டி கிராவிட்டியில் நம்ம வாழ்ந்து காட்டணும். அந்த மாதிரிலாம் நிறைய பயிற்சிகள் இந்த டிக் படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். அதுக்கேற்ற படிப்பு படிக்கணும். இந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணி தான் என் லைஃபே வாழ்ந்துட்டு இருந்தேன். எம்எஸ்சி முடிக்கும் போது கூட நான் அடுத்த ஸ்டெப்புக்காக ஸ்பேஸுக்கு போகிறதுக்கான இதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அடுத்தடுத்து அந்த கனவுல தான் இருந்தேன். ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, போனவங்க திரும்பி வர்றதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் திருப்பி வராங்க. சில பேர் மேலே போகாமையே போயிட்டோன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் தெரிய வர இது எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை. இப்படி போய்தான் நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அங்கே மேலே நிலாவுக்கு போயிட்டு வந்தோன்றது ஒரு பெரிய பொய். கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. நம்மளை வந்து ஏமாத்த தான் செய்கிறாங்க. ஆனால் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இன்ன வரைக்கும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இருந்த டெக்னாலஜிக்கே போயிட்டு வந்தாங்கன்னா அப்போ இப்போ வரைக்கும் இப்போ இருக்கிற எவ்வளவோ டிவைசஸ் வந்துருச்சு. இப்போ யாருமே போகலை இப்போ வரைக்கும். இனிமே தான் போகிறதா சொல்கிறாங்க. 2000 போயிருக்கலாம், அப்படிலாம் போயிருக்கலாம் தானே. 2025 வரைக்கும் 25 வருஷம் நான் பிறந்ததுலேருந்து சொல்கிறேன். நான் பிறந்தது 2000 இல்லை, 1996. அப்போ இருந்தே 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் யாருமே போகலை அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. சரிங்களா? அப்போ போனாங்க, ஆனால் அது மாதிரி திருப்பி போகிறதுக்கான பொருளாதார நிலையில் அப்படி அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்பேஸுக்கு போயிட்டு வரலாம் ஒரு மனுஷன். பூமியோட கிராவிட்டிக்கு கொஞ்சம் தூரத்துக்குள்ளே போயிட்டு வரலாம். ஆனால் நிலாவுக்கெல்லாம் போயிட்டு வரவே முடியாது. சரிங்களா? போனாலும் திரும்பி வர முடியாது. சரிங்களா? ஏன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் தேவை. அங்கே பூமியிலே நம்மளால் கரெக்டாக வாழ முடியல. இதில் நிலாவோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனுஷன் எப்படி போய் அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்க முடியும்? வேணும்னா இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 30 வருஷம், இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வேணால் அது நடக்கும்னு சொல்லலாம். வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக.
இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஆனால் இது வரைக்கும் போகலை. ஆனால் இனி வர டெக்னாலஜி இன்னும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறையா டிவைசஸ் தேவை. இப்போ இருக்கிறதும் பத்தாது. இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் சென்ட்ரு எல்லா இடத்துலையும், அதுவுமே பத்தாது ஒரு மனுஷன் நிலாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு. சரிங்களா? போயிட்டு திருப்பி வரணும்ல, அங்கே போயிட்டு போனோடனே செத்துருவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். போய் ஒரு 2 நாளாவது அங்கே இருந்துட்டு அப்புறம் திருப்பி வரணும். அதுதான் வந்து சக்ஸஸ் ஸ்பேஸ் மிஷனை பொறுத்தளவு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும். சரிங்களா? இப்போ தான் நம்ம 5G டெக்னாலஜிக்கே வந்திருக்கோம். ஒரு 7G 6G 7G 10G வரைக்குமா வந்தால் தான் அந்த நிலாவுக்கெல்லாம் நம்மளால் போயிட்டு வர முடியும். மேபி ஒரு 2050க்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இப்போ ரெடி பண்ணிட்டாங்க, மேலே போயிட்டு வரப்போகிறாங்க, நிலாவுக்கு ஆளுங்க ரெடி பண்ணிட்டாங்க இந்தியாவிலே அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு கூட வந்த மாதிரியும் உங்களுக்கு காட்டுவாங்க. ஆனால் போனாங்களா இல்லையான்றது அங்கேயே வச்சு ஷூட் பண்ணியிருக்கலாம். ஸ்பேஸ்லேயே ஒரு இடத்துல வச்சு ஷூட் பண்ணிவிட்டு நிலாவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு நம்ம வேலையை செய்ய விடாமல் இதையே தெரிஞ்சுக்கிட்டு இதையே பார்க்க வச்சுக்கிட்டு சுற்றுற அளவுக்கு ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் சொல்லணும். சரி, இதை பற்றி நம்ம பேசணும். நெக்ஸ்ட் பிளாக் ஹோல் கதைக்கு வருவோம். உலகத்தில் பெரிய உருட்டு என்னென்னா அந்த பிளாக் ஹோல் தியரி தான். இது நான் முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் இன்னும் டீப்பாக உங்களுக்கு சொல்லணும், புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம தெளிவாக ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் நம்ம எதிர்க்க முடியும். சரிங்களா? என்னுடைய குறிக்கோள் என்னென்னா, விஞ்ஞானம் நமக்கு தேவை தான். ஆனால் விஞ்ஞானம் சொல்கிற இந்த ஸ்பேஸ் தியரிஸ் எல்லாமே தப்புன்றதை ப்ரூவ் பண்ணி மெய்ஞானத்தில் கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, பிரபஞ்சம் எப்படி படைச்சாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அது மட்டும்தான் உண்மை. அந்த மெய்ஞான பாதையில் தான், விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு மெய்ஞான பாதையில் தான் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் பயணிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். அப்படின்றத அந்த விஞ்ஞானத்தை படித்து அந்த விஞ்ஞான வழியிலே போய் அதுக்கே என்னை அர்ப்பணிக்கணும்னு நினச்சவ கொஞ்சம் நாள் கழித்து இது எல்லாமே பொய் அப்படின்றத அது வழியில் அவங்க போனோம்னா நம்ம செத்து தான் போவோம். அதில் நம்ம உயிருக்கே வந்து உத்தரவாதம் கிடையாது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து மெய்ஞானம்னா என்ன அப்படின்னு முறைப்படி கொஞ்சமாக படித்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய லைஃப்பில் ஒரு 3 வருஷமாக இதே வேலை இதே தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கேன் என் லைஃபு. அப்போ இப்படி வந்த நான் அதுக்கப்புறம் திடீர்னு எக்ஸ்ட்ராடினரியாக என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நான் எந்த ஃபீல்டில் ஷைன் பண்ணி என்னோடய லைஃபே வாழணும்னு நினச்சனோ இப்போ அந்த ஃபீல்டையே நான் எதிர்க்கிறேன். அவ்வளோ பெரிய ஆளுங்களை எல்லாரையும் சொன்ன தியரிஸ்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நான் எதிர்க்கணும்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் நான் ஒரு பொண்ணு வேறு. அதுக்கான ஸ்ட்ராங்கான காரணத்தை நான் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை கொடுத்து அது மூலயமா ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சு இதை எதிர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ஸ்கூல் காலேஜஸ் சப்ஜெக்ட்லாம் நம்ம எதிர்க்க முடியுமா? அதெல்லாம் எதிர்த்துட்டா அப்புறம் எல்லோரும் எப்படி படிப்பாங்க, எப்படி லைஃப்ன்றது இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கேள்வி எனக்கு தெரியும். அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம எதிர்க்க தேவையில்லை. ஆனால் சின்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா? அதை எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா இந்த உலகமே இயங்காமல் போயிடும். சரிங்களா? நான் வந்து கொஞ்சமாக புரிய வச்சு அந்த மாதிரி மக்களை கொண்டு போகலாம் அப்படின்றதா என்னுடைய ஐடியாலஜி. அதுபடிதான் இப்போ 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் என் லைஃப்பில். இன்னும் கொஞ்சமாக நான் என்ன நானே மெருகேற்றிக்க என்னை சுற்றி இருக்கிற மக்களையும் கொஞ்சமாக நல்ல பாதையில் கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போயிட்டுருக்கேன். எல்லாமே கடவுள் அனுக்கிரகம் தான். சரிதானே? எல்லாத்தையும் அம்மன் பார்த்துப்பாங்க. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக அவங்க நம்ம கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணாலே போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு டெய்லி கொடுக்கறது கடவுள் மட்டும்தான். சரிங்களா? அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த ஃபீல்டை விட்டு ஏன் வந்தேன் அடிக்கடி எல்லோரும் கொஸ்டின் கேட்குறது. நீ ஏன் தாரணி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு, அதுவும் சும்மா நான் படிக்கல, நான் எல்லாமே எம்எஸ்சியில் ஃபஸ்ட் கிளாஸு, பிஎஸ்சியில் காலேஜ் ஃபஸ்ட்டு பயங்கரமாக படித்தேன். நான்
வெறித்தனமாக படித்தேன். புக்கில் இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் படித்தேன். எம்எஸ்சி சப்ஜெக்ட் முதற்கொண்டு. ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சி படித்து 1 இயர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அப்போ வந்து என்னால் சரியாக படிக்க முடியல. அப்புறம் திருப்பியும் நான் வந்து நான் பிஎஸ்சி படித்த காலேஜ்லேயே மறுபடியும் சேர்ந்து படிக்கும்போது புரிஞ்சு ஒவ்வொன்றையும் அந்த டிஸ்கண்டினியூ பண்ணாலும் அந்த புக்ஸ், அந்த பழைய புக்ஸ்லாம் நான் மறுபடியும் வச்சுருந்தேன். இங்கே கொடுக்குற புக்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொன்றா உட்காந்து பொறுமையாக படித்தேன். என்ன தாண்டா சொல்ல வராங்க அப்படின்றத ஒவ்வொரு லைன் பை லைனாக படிச்சுட்டு அதோடு நின்றாமல் யாரெல்லாம் டவுட் கேட்குறாங்களோ எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன். அதனால தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். நானாக படிச்சுக்கிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு தவம் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தாலும் இவ்வளோ தெரிஞ்சிருக்க மாட்டேன். யாராச்சும் டவுட்டு கேட்குற எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பண்ணனால தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே படிச்சுட்டு என்னோடய தேடல் என்ன ஆயிடுச்சுன்னா வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ரூட்டுக்கு நான் வந்து வந்துட்டேன். அப்போ அப்படி இருக்கிற நான் அதுவே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி வர்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு அதை விட பெரிய விஷயத்தை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன்னு அர்த்தம். சரி தானே? அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொருளின்ப வாழ்க்கையில் ஷைன் பண்ணுறது ஏதோ ஒரு இதில் பெரிய ஆளாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இவங்க ஏன் திடீர்னு இப்படி ஆகிட்டாங்க? அப்போ திறமையே எல்லாம் முட்டாள் ஆகிட்டாங்களா? அவங்க ஒவ்வொருத்தவங்க கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு புரியுது. என்கிட்ட தான் எல்லோரும் டைரெக்டாகவே தானே கேட்குறாங்க. அப்போ அந்தளவுக்கு இவ வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாளா? அவளுடைய ஒர்க்கை போய் பார்க்காம இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் ஜாலியாக இருக்கும். அப்படி பண்ணுற ஆளே நான் கிடையாது. சரி தானே? ஹார்ட் ஒர்க்குனா என்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் படித்து எம்எஸ்சி முடிக்கிற வரைக்கும் ராத்திரியெலாம் உட்காந்து படிப்பேன். அதனால தான் நான் வந்து கண்ணாடியே போட்டேன். எனி டைம் புக்கை இப்படி முட்டி முட்டி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ அப்படிலாம் இருந்தேன்னா ஏன் அதை விட்டுட்டு சும்மா இருக்கிறேன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. யூடியூப்பில் வீடியோஸ் போடுறேன். யூடியூப்பில் வீடியோனா சும்மா உட்காந்தோடனே வந்துருமா? அப்படிலாம் எதுவுமே வராது. நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போதெல்லாம் வார்த்தைகளை உட்காந்து டைப் பண்ணி அதை நான் போடுவேன். அது எல்லாமே இறை வார்த்தை, இறைவனே கொடுக்குற வார்த்தை. அப்போ இறைவன் வந்து அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளோ பிளெஸ்டாக நம்ம இருந்திருப்போம். நம்மளை வந்து இறைவன் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் விட இதுதான் எனக்கு பெருசு. அதுக்காக இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் லைஃப்பை வாழணுன்னா நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஃபீல்டில் எல்லோரும் ஷைன் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒரு வேலையை பார்த்து தான் ஆகணும். அப்போ செய்யும் தொழிலே தெய்வம். எந்த ஒரு ஃபீல்டையும் பெருசு சின்னது அந்த மாதிரிலாம் நம்ம எடை போடக்கூடாது, எடை போடவும் முடியாது. சரிங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னா இல்லாத விஷயங்களை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறது தப்பு. அதை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு பெரிய லெவலில் இழுத்துட்டு போய் இப்போ பிளாக் ஹோல் தியரி இப்போது அது இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய லெவலில் இழுத்துட்டு போய் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா இத்தனை வருஷமாக நீங்கள் புக்கில் எல்லாம் படிச்சுட்டு இருந்ததெல்லாம் என்ன ஆகும்? அதை படித்து அதை எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணி தான் நீங்கள் வர்றீங்க உங்கள் லைஃப்பில். அப்போ அது எல்லாமே போய் தானே? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபிசிக்ஸ் தத்துவங்களில் புருடா விட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர்த்து ஃபிசிக்ஸே போய் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நியூட்டன்ஸ் லாஸ்லாம் உண்மைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். ஆனால் சில விஞ்ஞானிகள் வந்து அவங்க கற்பனை. அப்போ நான் இந்த உலகத்துக்கு என்ன ப்ரூவ் பண்ண வரேன்னா ஆன்மீகம்னு சொல்கிறத கட்டுக்கதைன்னு இந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை, ஆன்மீகத்தில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ். எதுக்கு கோயிலுக்கு போகணும்? நாங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் எங்களுக்கு எல்லாம் கிடச்சிருமா? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்று எப்படினாலும் வாழ்க்கையில் கிடைக்கிறது தான் கிடைக்கும். சாகிறவன் சாக தான் செய்வான். அப்போ பூஜை பண்ணால் மட்டும் மாறப்போதா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அந்த பூஜை பண்ணுறது அது எல்லாம் நான் இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு செத்தாலுமே அந்த பூஜை நம்ம செத்து போனாலும் அந்த பூஜை பண்ணதுக்கான பலனை அடுத்த பிரிவில் நமக்கு கிடைக்குன்றது இங்கே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அது ஏன் அப்படி கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெறும் ஹிந்துயிசம் மட்டும் நான் சொல்ல வரல. கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் ஏன் சர்ச்சுக்கு போகணும், ஏன் பள்ளிவாசலுக்கு தவறாமல் போகணும் அப்படின்றதெல்லாம் எதுக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க அப்படின்றதே புரிய விடாமல் ஆல்ரெடி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து பைத்தியக்காரங்களாக்கி சாத்தான் கூட்டங்களோட சேர்க்கறது இந்த விஞ்ஞானத்தோட வேலை. தேவையில்லாத விஞ்ஞானத்தை சொல்லி கொடுக்குறது. ஆல்ரெடி அங்கே இருக்குது. இப்போ வந்து ஒரு மழை வருது, நம்ம வந்து சேட்டலைட்டில் பார்த்து கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு தேவையானது.
சரிதானே? இப்போ நான் சொல்ல வரது புரியுதா? எந்தெந்த விஞ்ஞான விஷயங்கள் நமக்கு தேவை, எந்தெந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் ஹோல்ஸ் கான்செப்ட்லாம் புக்கில் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு 2 பேஜுக்கு தான் இருக்கும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் புக்லேயே வந்து ஒரு சாப்டரில் தான் இருக்கும். அது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 பேஜோ என்னமோ தான் இருக்கும். பிளாக் ஹோல்ஸ் தியரின்றது அவ்வளோதான். ஏன் அது மற்றது எல்லாமே பக்கமாக இருக்கும்போது அந்த பிளாக் ஹோல்ஸ் அவ்வளோ பெரிய விஷயன்றாங்க, அது ஏன் 10 பேஜ் தான் இருக்குது அப்படின்னா, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அது அவங்களா கண்டுபிடிச்சி, அவங்களா ஒரு கற்பனையில் உட்காந்து யோசிச்சதில், அவங்களுக்கா ஞாபகம் வந்ததில் அவங்களா போட்ட விஷயந்தான் அந்த பிளாக் ஹோல். நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்ம வந்து கான்செப்ட் படிப்போமா, சரிதானே? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் புக்கில் எடுத்து பார்த்து இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிதானே? எந்த புக்கில் நீங்கள் படிக்கணும்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு ஒரு புக் இருக்கும். யார் எழுதின புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸ் புக்காக இருக்கணும், சரிதானே? அதில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிளாக் ஹோல் ரேடியேஷன் பிளாக் ஹோல் டெம்பரேச்சர்னு இருக்கும். அதை வச்சு தான் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸுன்றதே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக குவாண்டம் மெக்கானிக்ஸுன்றது அந்த பிளாக் ஹோல் டெம்பரேச்சர்ன்றது ஒரு அசம்ஷன் தான். அந்த அசம்ஷனை வச்சுக்கிட்டு மற்ற கான்செப்ட், மற்ற கணக்குகள்லாம் நிறைய போட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கிற டெக்னாலஜி, இந்த 5G இந்த அளவுக்குலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கெலாம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் காரணம், சரி தானே? அதனால பிளாக் ஹோல் அது வந்து ஒரு அசம்ஷன். பிளாக் ஹோல் டெம்பரேச்சர்ன்றது இப்படி இருக்கும். அதை பேசிக்காக வச்சு அப்போ அதை விட கம்மியாக இந்த உலகத்துடைய டெம்பரேச்சர் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த தியரிஸ், இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ண விஷயந்தான் குவாண்டம் வேர்ல்டு அப்படின்றது, சரி தானே? அப்போ அந்த தியரியை நம்ம எடுத்துட்டாலும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்றத நான் சொல்ல. இப்போ பிளாக் ஹோல் கான்செப்டை எடுத்துட்டாங்கப்பா, அப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபீல்டே இல்லாமல் போயிருமா? அப்போ இப்போ வர இந்த 5G மொபைல்ஸ், இந்த 5G அதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற டெக்னாலஜிஸே இல்லாமல் போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது இல்லைனாலும் பிளாக் ஹோல் டெம்பரேச்சர் அசம்ஷன் இல்லைனாலுமே குவாண்டம் வேர்ல்டு இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே குவாண்டம் வேர்ல்டு தான். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் உரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த செல்ஃபோன்லேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டிவைசஸ், ப்ளூடூத் ஹெட்செட்லேருந்து எல்லாத்துலேயுமே சோலார் ரேடியேஷன், எல்லாம் அந்த சோலார் இது வைக்கிறாங்கள பவர் பிளான்ட்டு, எல்லாத்துலேயுமே குவாண்டம் மெக்கானிக்ஸோட பங்கு நிறைஞ்சிருக்கு, சரி தானே? அப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே குவாண்டம் வேர்ல்டில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்காக பிளாக் ஹோல் டெம்பரேச்சர்ன்றத வச்சு தான் நம்ம வாழணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. சரி, அப்போ பிளாக் ஹோல்ன்றது டெம்பரேச்சர்ன்றதுல என்ன சொல்ல வர்றாங்க? இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு புக் எடுத்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். தெளிவாக எப்படி புரியும்னா, இது எல்லாமே பொய், அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருங்க. அதுவே பொய், நான் ஏன் படிக்கணும்னு சொல்லி கேட்காதீங்க. இப்போ நான் சொன்னது பொய்ன்றதை நீங்கள் எல்லாரும் ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதில் அந்த பொய்யாகவே இருந்தாலும் அதை உட்காந்து படிக்கணும். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுத்து படித்து பாருங்கள். எந்த புக் நான் சொல்லிட்டேன்ல, குவாண்டம் மெக்கானிக்ஸில் பிளாக் ஹோல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது எந்த புக்காக, யார் எழுதின புக்காக வேணால் இருக்கட்டும், அதை எடுத்து நீங்கள் படித்து ஃபுல்லாக தெளிவாக படிக்கணும், சரி தானே? படித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமாம் இவங்க சரியாக தான் சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும், சரி தானே? அப்போ பொய்யா நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், சரியா? சாதாரணமாக இது பொய், இதில் இருக்கிறதுலாம் பொய். இப்போ மற்றவங்க வீடியோ போடுற மாதிரி நான் போட்டேன்னா அதை எப்படி நான் ப்ரூவ் பண்ண முடியும்? எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரி தானே? அந்த வேலையை தான் இப்போ நான் ரொம்ப நாளாக 1.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் உட்காந்து கண்டுபிடிச்சி இந்த வார்த்தையே இந்த வீடியோவில் நம்ம போட்டோன்னா இதை மக்கள் வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சு வச்சுருந்த விஷயம் தப்புன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த வார்த்தையை அவங்க மைண்டுக்குள்ளே ஆழமாக அந்த வீடியோவை அவங்க மேபி சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோலாம் சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த இது அவங்க பார்க்கும்போது அதை அடுத்தடுத்து அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த வார்த்தை வந்து அவங்க மைண்டுக்குள்ளே போகும்போது யோசிச்சு பார்க்கும்போது அவங்க நான் சொல்ல வர கருத்து என்ன புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ல வர கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுட்டு அவங்களுக்கு
அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கூட இந்த வார்த்தைகள்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளே எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் போடுவேன். ஷார்ட்ஸ் வீடியோலலாம் உண்மையிலே ரொம்ப மெனக்கிட்டு போடுவேன். அதெல்லாமே இதெல்லாம் நான் இதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக போகக்கூடிய லைன்லாம் விட்டுப்புட்டு வேலை மெனக்கெட்டு போடுறேன்னா இந்த உலகத்தை வேறு விதமாக கொண்டு போகணுன்றதுக்காக தான். சரி தானே? அது அவ்வளோ ஈஸி கிடையாது. 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறேன். இனிமேல் கஷ்டம்தான் படுவேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறதுல ஒரு தப்பு இல்லைல்ல, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த பிளாக் ஹோல் டெம்பரேச்சர்ன்றதுல என்ன சொல்ல வருவாங்கன்னா, ஒரு கருப்பாக ஒரு பிளானட் இருக்கும். அது சூரியன் எரிஞ்சு போய் பிளாக் ஹோலுன்ற மாதிரி ஆகும். சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரியன் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சூரியன் அழிவு நிலைக்கு போகும்போது அது பிளாக் ஹோலாக மாறிடும். ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமாவாசை நிலா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல அது பொய்யான விஷயமா இருந்தாலும் நான் சொல்ல கற்பனை பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் அது எந்த அளவுக்கு பொய்ன்றது நமக்கு புரியும். எப்படியெல்லாம் புருடா விட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு புரியும். அப்போ அந்த அமாவாசை நிலா மாதிரி அந்த சூரியன் பிளாக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது எரிஞ்சு முடிஞ்சிருச்சுப்பா, எரிபொருள் இல்லைப்பா, ஃபுல்லாக கருகி போய் கங்காக மாறிடுச்சு அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல இப்போ நம்மலாம் அந்த பிளாக் ஹோலை ஆராய்ச்சி பண்ணுறோம் இந்த பூமியில் இருந்துக்கிட்டு அப்படின்னா அந்த இடத்துல லைட்டு போகாது. அவங்க சொல்ல வர கதை இதுதான், லைட்டு போகாது. அந்த பிளாக் ஹோலில் இருந்து பிளாக் ஹோலுக்கு எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பொருள் போச்சுனாலும் திருப்பி வராது. அது பொருளாகவும் இருக்கலாம், மனிதர்களாகவும் இருக்கலாம், லைட்டாகவும் இருக்கலாம், சவுண்டாகவும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். எது போனாலும் திருப்பி வராது அப்படின்றது. அது போனால் அதுக்குள்ளே போன மாதிரி அதுக்குள்ளே விழுந்துரும், வெளியே வர முடியாது அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட். அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸில். சரி தானே? அப்போ அதுக்கு ஒரு கிராஃப்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்ட்டு. அப்போ எந்த பிளாக் ஹோல் டெம்பரேச்சர் பார்த்து எதை வச்சு இந்த கிராஃப் போட்டாங்க, இது எல்லாமே அசம்ப்ஷன் தான். இப்படி ஒரு விஷயம் அங்கே இல்லவே இல்லைன்றது தான் நான் சொல்ல வருது. சரி தானே? இப்போ இந்த கடவுள் இதை படைச்சாங்களா இல்லையா அப்படின்ற கொஸ்டினோட அதை நான் கொண்டு வர போகிறேன். இப்போ இந்த பிளாக் ஹோல் கான்செப்ட், அதாவது இப்போ கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவனின்றி ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முற்று பெறாத நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இருக்காது. சரி தானே? கடவுள் இந்த உலகத்துக்கு எந்த சாமி இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாலும் அதில் கொடுத்துருக்கிற எந்த பிரபஞ்ச கொள்கை தியரி படி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் முற்று பெறாமல் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் குரானாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், பகவத்கீதையாக இருக்கலாம், திருவாசகம், எதை வேணால் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. திருவருட்பா, எதில் வேணால் பிரபஞ்ச கொள்கை எல்லாத்துலேயும் இருக்குல்ல, எடுத்து பார்த்துக்கோங்க. கடவுள் முற்று பெறாத நிலையில் எதையுமே வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த பிளாக் ஹோல்ன்றது ஒரு பெரிய கட்டுக்கதைன்றதை நான் உணர்ந்தேன். சரிங்களா? நீங்களே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி தானே? இந்த வீடியோ லென்த்தியாக இருந்தாலுமே பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் உணர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே வாங்க, உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்போ இப்போ இவங்க சொல்கிற அந்த பிளாக் ஹோல் கதை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற கணக்குப்படி இது முற்று பெறாத ஒரு விஷயம்தான். கரெக்டாக? அதாவது எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அப்போ எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா அது அழிஞ்சு தானே போகணும். தியரி படி பார்த்தா, நீங்கள் பிரபஞ்ச கொள்கை சயின்ஸ் தியரி படி பார்த்தாலுமே கடவுள் தியரி படி பார்த்தாலுமே ஒரு விஷயம் அழிஞ்சிருச்சுன்னா அது அதோட முடிஞ்சு அந்த இடத்துல இன்னொரு விஷயம் உருவாகணும். இதுதான் கடவுளின் கொள்கை அப்படின்னு அதாவது அப்படி சொல்லக்கூடாது, கடவுள் படைப்பின் சாராம்சம்னு சொல்லணும். சரிதானே? கடவுள் படைப்பின் சாராம்சம் என்னதுன்னா, இப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லையற்ற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் 7 கேலக்ஸி இருக்குது, அதுக்குள்ளே சப் கேலக்ஸி எக்கச்சக்கமாக இருக்குது. இப்படின்ற ஸ்டோரியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா
அத்தனை பிரபஞ்சத்தையும் ஒரு கடவுள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனையும் படைச்சு அதில் எது எப்படி எப்படி ஆச்சுன்றதை ரிப்பேர் பார்க்குறதுலேருந்து எல்லாமே கடவுள் தான் பண்ணுறாங்க. சரி தானே? அந்த இடத்துக்கே கடவுள் போய் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கடவுள் வந்து அந்த அளவுக்கு சக்தியற்றவங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. அந்த இடத்துல அவங்க பிரபஞ்சத்தையும் தாண்டி இருக்கக்கூடியவங்க தான் கடவுள். சரி தானே? அந்த இடத்துல இருந்துக்கிட்டே பிரபஞ்சத்துடைய முடிவு பெறக்கூடிய இடத்துல, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஸ்டார் வளர்ந்துக்கிட்டு இருக்குனாலும் அங்கே ஒரு பிரச்சனைனாலும் இங்கே இருக்கிற கடவுளுக்கு அது தெரியும். அந்த எப்படி அது தெரியும்? ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து தான் அது வருது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளும் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. அப்போ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலயமா டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் மூலயமா ஸ்மார்ட் டிவைசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஆப் இருக்கும்ல, எல்லா ஃபோன்லையும் இப்போ வந்துருச்சு. அதில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு ஃபேனு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு கண்ட்ரோல் பவர் வந்து உங்கள் செல்ஃபோனில் இருக்குது. அதில் சில பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் அமுக்குனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்கல்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய லைட்டு ஃபேனு இதை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா இதுக்குரிய மொத்த கண்ட்ரோல், இப்போ இந்த லைட்டு ஃபேனு இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான இன்ஃபர்மேஷன் எங்கே போகும்? ப்ராப்ளம் வந்தோடனே செல்ஃபோனில் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். டக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்து செல்ஃபோனில் நீங்கள் அதை வந்து அந்த இதை வச்சு நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து அந்த ஃபேன் லைட்லாம் என்ன ப்ராப்ளம் எடுத்து பார்த்து கலெக்டி சரி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கடவுள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜுக்கு அவங்களுடைய டிவைசஸ் தான் அவங்க படைச்ச டிவைசஸ். அப்போ அந்த எல்லா டிவைசஸ்லையுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது கடவுளுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் போகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெளிவாக யோசிப்பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ எங்கே என்ன நடந்தாலும் கடவுளுக்கு அது உடனே ஒரு செகண்டை விட கம்மியான டைம்லாம் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். சரி தானே? அந்த அளவுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த செகண்ட்றதே நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கும் கம்மியான டைமில் அங்கே என்ன பிரபஞ்சத்துடைய இறுதியில் என்ன நடந்தாலுமே கடவுளுக்கு உடனே தெரிஞ்சு அவங்க அதுக்கான ஆற்றலை உடனே அங்கே செலுத்தி அந்த விஷயத்தை சரி பண்ண முடியும். சரி தானே? அப்போ இந்த கணக்குப்படி நம்ம பார்த்தோன்னா இப்போ சூரியன் அழியிற நிலையில் இருக்குது. ஒரு இது வாழ்ந்து முடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு அழிவு இருக்குன்றது பிரபஞ்ச நியதி. சரி தானே? எல்லாருக்குமே அழிவு இருக்கும், சாகாமல் எதுவுமே இருக்காதுன்னா சொல்ல முடியாது. அப்போ அந்த சூரியன் அழிஞ்சு முடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல அது பிளாக் ஹோலால் அது இன்னொரு பிளானட்டால் ஆக முடியாது. அழிஞ்சு முடிஞ்சால் கடவுள் என்ன செய்வாங்கன்னா உடனே அங்கேருந்து அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வேற ஒரு பிளானட்டு வைக்கலாமா? ஏன் அப்படி அவங்க அதை அப்படியே விடாமல் இருக்கிறாங்கன்னா, அழிஞ்சு அது பிளாக் ஹோல் ஆனால் நல்லது தானே, அதை யூஸ் பண்ணி இன்னும் அந்த பிளாக் ஹோலை நம்ம குதிச்சு இன்னொரு பிளானட்டுக்கு போகலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்ல. அப்போ அது ஏன் கடவுள் வந்து அதை ஏன் வைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி பண்ண முடியாது. சரி தானே? அப்போ பிரபஞ்சம் முழுக்க ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னா ஒரு நியதி இருக்குது. ஒரு இடத்துல அந்த இது இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கணும். அது ஒரு சின்ன அணுவாக கூட இருக்கலாம். அந்த அணு அந்த இடத்துல பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த அணு அந்த இடத்துல இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமே பேலன்ஸ் வந்து தவறி போகும். தெரியுமா? அதனால தான் அவனின்றி ஒரு அணு கூட அசையாதுன்னு நமக்கு எல்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்க. அது ஏன் சொல்லி வச்சுருக்காங்க? அப்போ அப்படிப்பட்ட தியரியவே மாற்றுறது தான் இந்த பிளாக் ஹோலுன்ற ஒரு உருட்டு கான்செப்ட். சரி தானே? அப்போ இது கடவுள் வந்து ஏதோ முட்டா பையன் மாதிரியோ, கடவுளுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சூரியன் அழிஞ்சிச்சுன்னா அது பிளாக் ஹோலாக மாறிடும், அந்த இடத்துல எதையும் போக விடாமல் வச்சுருக்கு. எதுக்கு வச்சுருக்குது? தேவையே கிடையாது. கடவுள் எதுக்கு அதை அப்படி வைக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க.
எதுக்கு அழிஞ்சு போனதை எதுவுமே பண்ணாமல் அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு எல்லா பேரும் வந்து எக்ஸிபிஷன் மக்கள்லாம் வந்து பிளாக் ஹோலை எக்ஸிபிஷன் பார்த்துட்டு போகிறதுக்கா கடவுள் வந்து அதை அப்படியே வச்சுருப்பாங்களா? ஒரு சூரியன் அழிஞ்சிருச்சுன்னா அது அப்படியே பிளாக் ஹோலாக இருக்கட்டும், எல்லா பேரும் வந்து எக்ஸிபிஷன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு போட்டோம், இந்த அதை யூஸ் பண்ணி வேறு பிளானட்டுக்கு ட்ராவல் பண்ணி போகட்டும் அப்படின்னு நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கிறதுக்கு கடவுள் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நல்லா யோசிப்பாருங்க. நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ண மாட்டாங்கன்னா, அந்த இடத்துல அது அழிஞ்சு போயிடுச்சுன்னா அங்கே ஒரு பேலன்ஸ் தவறும். சரிங்களா? இப்போ இங்கே நம்ம சூரியனே அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கணக்கில் தான் அந்த பிளாக் ஹோல் கான்செப்ட் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சூரியன் அழிஞ்சு போகுது அப்படின்னா அந்த அந்த கேலக்ஸி முழுக்க அந்த பேலன்ஸ் தவறும். சரிங்களா? அப்போ கடவுள் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அந்த இடத்துல ஒரு நட்சத்திரத்துடைய சிறு அணுவை வந்து அந்த இடத்துல உருவாக்க வைப்பாங்க. சரிங்களா? ஒரு பெரிய நட்சத்திரம் உருவாகிறதுக்கான சிறிய அணு, அதுக்கான ஒரு மூலப்பொருள். ஒரு நட்சத்திரம் உருவாகணும்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்குல்ல, அந்த மூலப்பொருளை அந்த இடத்துல கடவுள் உருவாக்கி கொண்டு வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? அது வேற பக்கத்து பிளானட்ல அழியக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு வந்து வைக்கலாம், அது எங்கேருந்து வேணால் வைக்கலாம். அது அவங்களுடைய கான்செப்ட், கடவுளுடைய கான்செப்ட். அது எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது. சரி தானே? ஆனால் பிளாக் ஹோல் மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் கடவுள் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்கன்றத ஒரு ப்ரூஃபுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ ஒரு பெரிய கதை மாதிரி உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ ஒரு நட்சத்திரம் அழியுது அப்படின்னா அழிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா அழியும், கண்டிப்பாக அழியும். அழிஞ்சதுக்கு அப்புறம் அழிஞ்ச ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லே அந்த இடத்துல அதே மாதிரியான ஒரு நட்சத்திரம், ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்போ அழியுதோ அப்போ தான் வந்து எல்லாமே பிளாங்காக வச்சிருக்க முடியும். அது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அழியாத வரைக்கும் எதையுமே அந்த இடத்துல தொங்குற மாதிரி நிர்கதியாக விட முடியாது. நிர்கதியாக ஒரு இடத்துல விட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல பேலன்ஸ் தவறி பிரபஞ்சமே அழியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கடவுளுக்கு நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியாமல் இருக்குமா? படைச்சவங்களுக்கே தெரியாமல் இருக்குமா? அதனால கடவுள் ஒரு ஸ்டார் அழியுதுன்னா உடனே அந்த இடத்துல அவங்களுடைய பவரையே செலுத்துவாங்களோ இல்லை அவங்களே வந்து கூட பண்ணுவாங்களோ அது நமக்கு தெரியாதுப்பா. அவங்களே வந்து கூட அந்த ஒரு அடுத்த நட்சத்திரம் அதே இடத்துல அதே மாதிரியான நட்சத்திரம் உருவாகிறதுக்கான ஒரு சின்ன மூலப்பொருளை, ஒரு அணுவை அவங்க உருவாக்கி வச்சுட்டு அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஏன்னா அதுக்கான மூலப்பொருள் அங்கே இருக்குல்ல, அது எப்படி வளர்கிறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குதோ அது அதுபடி வளரும். அப்புறம் அந்த நட்சத்திரத்துலேருந்து பிளானட்ஸ் வரும், அப்புறம் அந்த பிளானட்ஸில் உயிர்கள் உருவாகும். இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும் பிரபஞ்சம் முழுக்க. இதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. அப்போ கடவுள் எந்த ஒரு பொருளையும் நிற்கதியாக இந்த பிரபஞ்சத்தில் விடமாட்டாங்க. அதுக்கு எதிரான கொள்கைன்னா இந்த பிளாக் ஹோல் கொள்கை. இப்படி ஒன்றே கிடையாது. நீங்கள் அவங்க அந்த சயின்டிஸ்ட் அப்படி புக்ஸில் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் இந்த கடவுளுடைய தத்துவத்தை பைபிள் கொள்கையிலேருந்து, குரான் கொள்கையிலேருந்து, திருவாசகம், எந்த கொள்கை எல்லாமே கடவுளுடைய தத்துவம் தான். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுள் கொடுத்த கொள்கை. இது அத்தனை கொள்கையும் எதிர்த்து சாத்தான் வேதத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரணுன்றதுக்காக, மக்களை சாத்தானுடைய மாயை கட்டுக்குள்ளே வச்சிருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இந்த பிளாக் ஹோல்ன்ற கான்செப்டை எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்போ தான் இந்த டைம் ட்ராவல்ன்ற ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட் அது கூடயே பிறந்த ரெட்டை பிறவி மாதிரி வந்துருச்சு. சரிதானே? டைம் ட்ராவல்ன்றது ஒரு சுத்த பொய், அது ஒரு பெரிய உருட்டு. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. சரிதானே? ஸ்பேஸ் ட்ராவல் தான் பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் நம்ம போக முடியுமே தவிர்த்து அது ஸ்பேஸில் நம்ம அதுக்கான டெக்னாலஜி இருந்தால் எங்கே வேணாலும் நம்ம போக முடியும். அதர் பிளானட்டுக்கு போக முடியும், எங்கே வேணால் போக முடியும் அதுக்கான டெக்னாலஜி இருந்தால். ஆனால் டைம் ட்ராவல் எவ்வளோ பெரிய மிஷினை வேணால் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் டைம் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நம்மளால் போக முடியாது. இனிமே வரப்போகிற ஃப்யூச்சர் விஷயத்துக்கும் நம்மளால் போக முடியாது. அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி நாங்கள் போய் எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்துடுவேன், சத்தியமாக அடித்து சொல்கிறேன், அது முடியவே முடியாது. சரி தானே? அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இதை சொல்கிறாங்கன்னா, கடவுளை இந்த பிரபஞ்சத்தை படைக்கலை, எல்லாம் அதுவாக உருவாகிடுச்சு தானே. அப்போ அதுக்கான டிவைஸை நம்ம கண்டுபிடிச்சா பாஸ்ட்டையும் நம்ம தடுக்க முடியும், பாஸ்ட்டை மாற்றி வச்சுக்கிட்டு வேறு மாதிரி கொண்டு வர முடியும், ஃப்யூச்சரையும் நம்ம போய் மாற்றி வைக்க முடியும். அப்படிலாம் சொல்லி நிகழ்கால வாழ்க்கையை உங்களை வாழ விடாமல் கெடுக்கிறாங்க. உங்களை ஒரு மாயை உலகத்தில் கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கான பெரிய பிளான் தான் இந்த டைம் ட்ராவல்
அப்புறம் இந்த பிளாக் ஹோல் உருட்டு. ஏன்னா அதுலேயே அப்படி தானே சொல்கிறாங்க, நீங்கள் பிளாக் ஹோல்குள்ளே அதுக்கேற்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சி நீங்கள் பிளாக் ஹோல்குள்ளே போய் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேற ஒரு பிளானட்டுக்கும் போக முடியும், டைம் ட்ராவல் பண்ண முடியும், அப்படிலாம் அது இது எதோ சொல்கிறாங்க. சத்தியமா அப்படி ஒன்று பிளாக் ஹோல்னு ஒன்று இல்லவும் இல்லை, அதில் நீங்கள் போய் டைம் ட்ராவலும் பண்ண முடியாது, எதுலேயுமே நீங்கள் போய் டைம் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ சித்தர்கள் பண்ணாங்க, டைம் ட்ராவலாக பண்ணாங்கன்னு சொன்னது அது பெரிய உருட்டு. சரிங்களா? சித்தர்கள் டைம் ட்ராவல் பண்ணலை, ஸ்பேஸ் ட்ராவல் தான் பண்ணாங்க. ஸ்பேஸ் ட்ராவல்ன்றது வேறு, டைம் ட்ராவல்ன்றது வேறு. ஸ்பேஸ் ட்ராவல்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அது பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் டைம் ட்ராவல்ன்றது ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கு போகிறதுன்றது சாத்தியமில்லை. சரிதானே? கடவுள் இந்த உலகத்தை படைச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. சரிங்களா? கடவுள் படைக்கலைன்னா அது சாத்தியம், ஆனால் அது இல்லைன்றத நான் சொல்ல வரேன். கடவுள் படைக்கலைன்றது போய், கடவுள் தான் நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்கு. நம்ம நினச்ச மாதிரிலாம் எல்லா நேரமும் செய்ய முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கும் போதே நமக்கு தெரியுது, நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குது அப்படின்றது. சரிதானே? அப்போ அதோட கட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்க முடியுமே தவிர்த்து அதை மீறி நம்ம எங்கேயுமே உடச்சிக்கிட்டே இருந்தால் போயிடலாம், போக முடியாது. சரிங்களா? சரி, இதெல்லாத்தையும் நான் இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்கள் இப்போ பகவத்கீதை படித்தேன், அதில் இருக்கிற விஷயங்களை வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இது முன்னாடியே நான் பிளான் பண்ணது, ஆனால் அப்போ என்கிட்ட பகவத்கீதை இல்லை. ஒரு ஞானத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்ல நினச்சேன். ஆனால் இப்போ லைன் பை லைன் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை படித்து அர்த்தம் சொல்லலாம், பகவத்கீதை இப்போ இருக்குது, படித்து அர்த்தம் சொல்லலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கிறேன். எதை மட்டும் நான் சொல்ல போகிறேன்னா, கர்மயோகம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா சொன்னது, அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசங்கள், அதுதான் பகவத்கீதையாக நமக்கு கிடைச்சிருக்குது. அதில் கர்மயோகம்னு இருக்கும். அதில் எல்லாமே நம்ம ஏன் இங்கே வந்து பிறந்தோம், நம்ம ஏன் வாழணும், இதை விட்டு ஏன் நம்ம தப்பிச்சு போக முடியாது, இறைவனை எப்படி அடையணும், எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த கர்மயோகத்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு பேஜ் அந்த மாதிரி படித்து நான் சொன்னேன்னா நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, எதுக்கு நமக்கு பிரச்சனைகள் வருது, அதை நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே கற்றுக்க முடியும். அதுக்காக அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போட போகிறேன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பிளாக் ஹோல் பற்றி சொன்னேன். ஏன்னா இந்த விஷயத்தை நான் முடித்தாதான் அடுத்த அந்த பகவத்கீதை கான்செப்டை, இதெல்லாமே ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. சரிங்களா? கான்செப்டை அப்போ தான் என்னால் தொட முடியும். இதை பற்றி நான் புரிய வச்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும். அதுதான் நான் இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ பிளாக் ஹோல் அப்படின்றத அப்படி ஒன்று இருக்குதா, அப்படி எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க ஸ்பேஸ் சென்டரில் போய். இப்போ எதை வச்சு இந்த தியரி நீங்கள் சொன்னீங்க, எங்கெங்கே இருக்குது, அப்போ இல்லாததை எதுக்கு சொன்னீங்க அப்படின்றத கொஸ்டினாக நீங்கள் கேளுங்க. சரிதானே? அப்போ இதை வச்சுக்கிட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு பிளாக் ஹோலில் போய் நம்ம ட்ராவல் பண்ணிடலான்னு கற்பனையை வளர்த்துக்கிட்டே மென்டல் ஆயிடாதீங்க. அப்படின்றதுக்காக தான் இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? சப்ஜெக்டில் இருக்குதா, பிளாக் ஹோலை படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு போய் எழுதுங்க, வேறு வழி இல்லை, படித்து எழுதித்தான் ஆகணும், பாஸ் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் அதையே கற்பனை பண்ணிவிட்டு அதில் டீப்பாக போய் மென்டல் ஆகிறாதீங்க. ஏன்னா பிளாக் ஹோலை பற்றி கற்பனை பண்ண பல பேர் மென்டலாக தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சரியா? ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு மோசமான பிளாக் ஹோல் கான்செப்டுன்றது எப்படி உருவாச்சுன்னா, சாத்தான் வாழக்கூடிய இடம் சொல்லி வச்சுக்கலாமா, சாத்தான் வாழக்கூடிய இடத்தை தான் அந்த பிளாக் ஹோல் கான்செப்டு, பிளாக் ஹோல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? அதுக்காக பிளாக் ஹோல் இருக்குன்னு நான் சொல்ல வரல, அந்த மாதிரி ஒரு இடம். சரிதானே? அப்போ அதையே ஏன் இறைவன் விட்டு வச்சுருக்காங்க, இறைவன் நினச்சிருந்தா சாத்தான்லாம் உடனே அழிச்சிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, பிரபஞ்சத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது, அர்த்தமே இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. சரிதானே? அதையும் அழிக்கக்கூடிய நாட்கள் வரும். பிரபஞ்சம் முழுக்க எங்கே வேணாலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சாத்தான் வாழக்கூடிய இடத்தையும் சாத்தான்கள் எல்லாத்தையுமே அழித்து எல்லாத்தையும் நல்லபடியாக இறைவன் கொண்டு போகிறதுக்கும் கண்டிப்பாக அதை இறைவன் நிகழ்த்துவாங்க. அது நமக்கு இப்போ தேவையே கிடையாது. பிரபஞ்சத்தில் எங்கேயோ இருக்கிற சாத்தான இறைவன் எப்போ அழிக்க போகிறாங்க அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் அதை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் அந்த பிளாக் ஹோல் கான்செப்ட். சரிங்களா? எங்கேயோ வாழக்கூடிய ஒரு இடத்த பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கே நீங்கள் போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களை திருப்பி மீட்டு எடுக்க முடியாது. அதைத்தான் அந்த பிளாக் ஹோலில் சொல்ல வராங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாயை தூண்டி இப்போ நீங்கள் பிளாக் ஹோலை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல குதிச்சா நம்ம வேறு பிளானட்டுக்கு போக முடியுமா, அப்போ இந்த உலகம் அசிங்கமாக இருக்குது, இங்கேருந்து நம்ம
வேறு பிளானெட்டில் போனால் அங்கே நல்ல மனுஷங்க இருந்தாங்கன்னா அங்கே போய் நம்ம இஷ்டத்துக்கு வாழல, இப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கரெக்டாக? அதுக்காக நம்ம அந்த இடத்துக்கே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி டிவைஸ் வச்சு போக முடியாது அப்படின்னா மெடிடேஷனில் போனால் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமா? அப்போ தியானத்தில் அதுக்கான டெக்னிக்லாம் யார்கிட்டயே போய் கற்றுக்கிட்டு நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த திங்கிங்லேயே எனி டைம் இருந்தால் அதுக்கான வழி நமக்கு தியானத்திலே கிடச்சிருமா? அப்போ இந்த உலகத்தை விட்டு கூடு மட்டும் இங்கே இருக்கும், நம்ம ஆத்மா அங்கே எஸ்கேப் ஆகி ஓடிடுமா? அப்படி ஓடிட்டா நம்ம அங்கே போய் வாழ முடியுமா? அப்படிலாம் யோசிச்சுட்டு அந்த திங்கிங்லே இருந்து மென்டல் ஆகி போனவங்க தான் இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படி அது நினச்சா ஏன் மென்டல் ஆகுறாங்க அப்படின்னா அந்த பிளாக் ஹோல் கான்செப்டுன்றதே சாத்தான் வாழக்கூடிய இடத்த தான் அது சொல்லுது. அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடியவங்கள கூப்பிட்டு அங்கே கொண்டு போய் வச்சு சாத்தானுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும், எனி டைம் அவங்களுக்கு அடிமையாக. அது சாத்தான் நம்மளை என்ன பண்ணும், ஜாலியாகவா வச்சுருக்கோம், கஷ்டப்படுத்தி துன்புறுத்தும். அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப்பு ஆக முடியாமல் கடைசி வரைக்கும் அங்கேயே வாழணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லி உங்கள் எல்லாரையும் யோசிக்க வச்சு அதில் யாரெல்லாம் மென்டல் ஆகுறாங்களோ அங்கே சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. சரி தானே? அந்த சாத்தான் அங்கே இருந்துக்கிட்டே இங்கே இருக்கிறவங்கள மென்டலாக்கி அதை இயக்கும். அவங்களுடைய சோல் ஃபுல்லாக அங்கே இருக்கும், திங்கிங் ஃபுல்லாக அங்கே இருக்கும், வாழ்கிறது அவங்க இங்கே. அப்போ இங்கே மென்டல்னு சொல்லிக்கிட்டு யாரெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாக அந்த கண்ட்ரோலில் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் சாத்தான் ஹேக் பண்ணி வச்சுருக்குது பிளாக் ஹோல் மாதிரியான உலகத்தில். சரி தானே? ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே அது அங்கே என்ன நினைக்குதோ அதை நம்ம மூலியமாக இங்கே செயல்படுத்த வைக்கும். செயல்படுத்தணும், அது சொல்கிறத நம்ம கேட்டு நம்ம இங்கே செயல்படுத்தணுன்னா நம்மளை இங்கே எல்லோரும் மென்டல்னு சொல்லுவாங்க. மென்டல்னு பேர் வாங்கி ஹாஸ்பிட்டலில் பல பேர் இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களே இவன் மென்டல்ப்பா இவங்கிட்ட போகாத, இவன் மென்டல்ப்பா இவங்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி பிரித்து ஒதுக்கி வச்சு வாழக்கூடியவங்களும் நிறைய பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உலகத்தில். அவங்களாம் அப்படி ஆனதுக்கு காரணம் இந்த மாதிரி தேவையில்லாத தியரியை பற்றி திங்க் பண்ணது தான். ஒரு நிமிஷம் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிட்டீங்கன்னாலே உங்கள் மைண்ட் அங்கே போயிடும், அந்த மாயை உங்களை ஈர்த்துரும். அது ஈர்த்துருச்சுன்னாலே அது நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்கள் கனவுல அதுக்குள்ளே போகணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் வாழணுன்னே நமக்கு தோணாது. இது அசிங்கமான உலகம், இந்த உலகத்தை விட்டு வந்துரு அப்படியே நம்ம மைண்டுக்குள்ளே அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை விட அழகாக இருக்குது அது, அந்த மாதிரியெல்லாம் மாயை உங்களை காட்டும். சரிங்களா? அது காரணம் நம்ம திங்க் பண்ணி நம்ம திங்க் பண்ணனால தான். அப்போ நம்ம திங்க் பண்ணாமல் இருக்கணுன்றது தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வரேன். அப்போ நம்ம எல்லோரும் எதை திங்க் பண்ணணும்? எனி டைம் கடவுளையும் கடவுளுடைய கொள்கைகளையும் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதை நம்ம படித்து தான் ஆகணும். கான்செப்ட்டு இருக்குது, அந்த ஃபிசிக்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ படித்து பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதை படிச்சுட்டு எழுதிட்டு போகிறதோடு நிறுத்திக்கணும். அதை எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ணி போனோன்னா அந்த உலகத்தில் போய் நம்ம மாட்டிப்போம். இந்த உலகத்துலேயும் வாழ முடியாமல் அந்த உலகத்துலேயும் வாழ முடியாமல் இது எப்படின்னா ஜீரோன்னு ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. அந்த படத்தில் அந்த அந்த அது ஏதோ ஒரு எள்ளில் ஆரம்பிக்கும். அது ஒரு பேய். சரிங்களா? அது பெரிய சாத்தான். முதல்ல கடவுள் படைத்த ஒரு மனுஷன் அது சாத்தானாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியில் சொல்லுவாங்க. அது ஒரு பெண்ணு. அந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா அவள் ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருப்பா. இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ கொஞ்சம் வீக்னஸாக இருப்பாங்க தெரியுமா, மனதளவில் வீக்னஸாக இருப்பாங்கள்ல, ரொம்ப வெகுளித்தனம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கவங்களை ஃபுல்லாக அவள் கண்ட்ரோல் பண்ணிடுவாள். ஒரு டோர் மாதிரி இருக்கும், அந்த டோரை யாரெல்லாம் திறந்து, அது ஒரு மாயை டோர், அந்த டோரை திறந்து யாரெல்லாம் உள்ளே போகிறாங்களோ அவளுடைய வேர்ல்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் அவங்களாம் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த பிள்ளை ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குப்பா, இந்த பையன் ஏதோ மாதிரி ஆயிட்டான், ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டான், ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறான், அவன் வேலையவே செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்படி இந்த உலகத்தில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்கெல்லாம் அவங்க ஏன் அப்படி ஆகுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஏன் அப்படி ஆனாங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க, அவன் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பான். அவங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடியவங்க, அப்படி அவங்களெல்லாம் டக்குன்னு அந்த டோரை மாதிரி அந்த மாயை மாதிரி கட்டி உள்ளுக்குள்ளே போனோடனே அந்த அவளுடைய வேர்ல்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அங்கே அவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரியே இருக்கும்.
நடந்து போயிட்டு இருக்க மாதிரி எல்லாம் பார்க்க அழகழகாக அந்த வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். அதை பார்த்துக்கிட்டு அப்படியே பிரம்ம பிடிச்சி அப்படியே போயிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எதையுமே அவங்களால தொட முடியாது. எல்லாத்தையும் அவங்க பார்க்கலாம், ஆனால் தொட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுவாங்க. அந்த வேர்ல்டில் அப்படி இருப்பாங்க. அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த வேர்ல்டில் பார்த்தோம்னா அவங்கெல்லாம் இங்கே வந்து அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அவங்களா சிரிச்சுக்கிட்டு அவங்களா அழுதுகிட்டு அப்படியே அவங்களுடைய அப்பா அம்மாலாம் அவங்க பிஹேவியர்ஸ் பார்த்து டெய்லி கண்ணீர் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த பிள்ளைய எப்படி எனக்கு சரி பண்ணுறதுன்னு தெரியல, பள்ளிவாசல் கோயில் சர்ச்சு அது இதுன்னு கூப்பிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்திலே அந்த மாதிரி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த சாத்தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருச்சு, மாய உலகத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருச்சு. ஏதோ ஒரு கனவு மூலியமா இல்லை ஏதோ ஒரு பயமுறுத்தல் மூலியமா அவங்களுடைய சோலை ஒன் டைம் கண்ட்ரோல் பண்ணிருச்சுனாலே கொஞ்சம் கொஞ்சமாக மாயையை காட்டி காட்டி அவங்கள அந்த வேர்ல்டு லைஃப்பை பற்றியே யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு கான்செப்ட் தான் இந்த பிளாக் ஹோல் கான்செப்ட். பிளாக் ஹோல் கான்செப்ட்ன்றது ஒரு சூனிய கான்செப்ட். அதை தொட்டவங்க எல்லாருமே பைத்தியம் முடிச்சுதான் அலைகிறாங்க இந்த உலகத்தில். அதை திங்க் பண்ணிட்டு பைத்தியம் முடிச்சு சுற்றுறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும், நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி தானே, இவங்க என்ன இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை இப்போ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் சொல்கிறேன். ஏன்னா பிளாக் ஹோல்ன்றது சயின்ஸ் படித்தவங்க தானே அதை பற்றி யோசிப்பாங்க, அப்படி சொல்கிறேன். அப்படி பித்து பிடிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சூனியக்கார கிளவி கான்செப்ட்னா அந்த பிளாக் ஹோல் கான்செப்ட் தான். அப்போ நம்ம தலைப்பிலே அப்படி போடணும் போல், பிளாக் ஹோல் சூனியக்கார கிளவி கான்செப்ட் அப்படின்னு போடணும். அந்த மாதிரி தான் அது. ஷார்ட்ஸ் வீடியோவில் இதுக்கெலாம் நான் வந்து வேர்ட்ஸ் கொடுப்பேன்ல, அதில் நான் கொடுக்குறேன். சரி தானே, அமோகமாக இருக்கும் வீடியோ. சரி, அப்போ இந்த மாதிரியான அப்போ இது இப்படியே முடிஞ்சு போயிடாது, இப்படியே நம்ம லைஃப் போகாது. இதில் இருக்க கான்செப்டை கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இல்லாத ஒரு கான்செப்டை ஏன் படிக்கணும், அதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்படியே இது போகாது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான ஒரு மேஜிக்குன்றது இந்த உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இம்மார்டல் ரூலர் அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் இந்த எஜுகேஷன் தப்பான எஜுகேஷன் போயிட்டுருக்க எல்லாமே சரியான விதத்தில் நிச்சயமாக கடவுள் கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை நம்ம படித்து அது மூலயமா முன்னேற்றம் அடைஞ்சு இந்த உலக வாழ்க்கையை நல்லபடியாக முடித்து நல்லபடியாக இறைவனை அடையவும் முடியும். அதுக்கான காலமும் நமக்கு வரும். அது வரைக்கும் இந்த மாயையான விஷயங்களை போய் யாரும் மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த பிளாக் ஹோல் கான்செப்டுன்றதே ஒரு பெரிய உருட்டுன்றதை உங்ககிட்ட நான் உடைக்கணும்னு நினச்சேன். இதை உடச்சி எல்லோரும் வெளியே வாங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் இந்த பகவத்கீதை போகிறதுக்கு முன்னாடி அடுத்து இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் இருக்குது. டைம் ட்ராவல் கான்செப்டையும் நம்ம உடச்சி அதை பற்றிலாம் யாரும் திங்க் பண்ணாதீங்க, அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மின்கவுஸ்கி ஸ்பேஸா மினிகவுஸ்கி ஆமாம் மின்கவுஸ்கி ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அது அந்த ஒரு தியரி, அது வந்து ஃபோர்த்து அதாவது தேர்டு டைமென்ஷன். ஃபஸ்ட்டு டைமென்ஷன்றது லென்த்துன்னு சொல்லுவாங்க, செகண்ட் டைமென்ஷன் பிரெத்து, தேர்ட் டைமென்ஷன் ஹைட்டு, ஃபோர்த்து டைமென்ஷன் தான் அந்த டைம் அப்படின்றது காலம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதை தான் வந்து மின்கவுஸ்கி ஸ்பேஸ் அப்படி அந்த வேர்டு நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. கரெக்டாக தான் சொல்கிறேன். மின்கவுஸ்கி ஸ்பேஸ் அப்படின்றது அது மூலயமா தான் இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் அப்படின்றதே வந்துச்சு. அதை அந்த பேராவை நல்லா படிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த பேராவை நல்லா படிச்சுட்டு வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அது தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத உருட்டு, அதை பற்றி யாரும் சிந்திக்காதீங்க அப்படின்றத உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சயின்ஸுன்றது ஒரு நல்ல விஷயந்தான், ஆனால் சயின்ஸ் மூலயமா போய் தவறான ஆபத்தான வாழ்க்கைக்குள்ளே போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தவறான விஷயங்களை நம்ம திங்க் பண்ணக்கூடாது. தேவையே இல்லாதது நம்ம ஏன் சிந்திக்கணும்? நமக்கு நம்ம வேலையை பார்க்கவே டைம் இல்லை, அதனால் ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம போனால் நம்ம லைஃப்பை விட்டு எஸ்கேப் ஆகி வேறு லைஃப் வாழலாமா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்ம அதெல்லாம் திங்க் பண்ணுறோம். ஆனால் அப்படிலாம் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது. இங்கே தான் வாழ்ந்தாகணும் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் தவறு, இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் இல்லவே இல்லை, இல்லாததை பற்றி யோசிக்காதீங்க, யோசித்து உங்கள் வாழ்க்கையுடைய பொன்னான நேரங்களை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்றத சொல்ல வைக்கிறதுக்காக அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சொன்னேன்னா இன்னும் தெளிவாக புரியும்.
அப்போ பல சயின்டிஸ்ட் இப்போ இருக்கிறவங்க இந்த 4th டைமென்ஷன்னா கடவுள், 4th டைமென்ஷனில் வாழ்கிறவங்களாம் கடவுள் அப்படிலாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அது எல்லாமே தப்பான விஷயம். 4th டைமென்ஷனில் வாழக்கூடியவங்க யார் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தேவர்கள் தான். கடவுள் அங்கே வாழ்கிறது கிடையாது. 4th டைமென்ஷனுக்கு நம்ம போயிட்டால் நம்ம கடவுள் ஆயிட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இப்போ இங்கே வாழ்றது 0th ஸ்டேட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா 4th டைமென்ஷன்றது நம்ம லைஃப்க்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். அதை முடித்து 2nd ஸ்டேஜாக இருக்கக்கூடிய 6th டைமென்ஷனுக்கு போகணும். அப்புறம் 7th டைமென்ஷன். அப்புறம் தான் கடவுள் ஆக முடியாது. யாருமே கடவுளை அடைய முடியும். சரி தானே? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது 4th டைமென்ஷனுக்கு போயிட்டால் நம்ம கடவுள் ஆயிரும் அப்படின்றதுலாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான உருட்டு. அதை எல்லாத்தையும் உங்களுக்கு அது ஏன் அப்படிலாம் இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பல சயின்டிஸ்டுகளை உடைய வீடியோஸ்லாம் எதிர்த்து தான் என்னுடைய வீடியோஸ் இனிமேல் இருக்க போகுது. கூடவே இன்னொரு சைடு ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய குரூப்ஸில் இருக்கக்கூடியவங்களுடைய வீடியோஸை எதிர்த்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட என்னுடைய வீடியோஸ் இருக்க போகுது. என்னுடைய திங்கிங் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி ஆன்மீகத்தில் உண்மையான ஆன்மீகத்தை இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய புக்ஸை படிச்சுட்டு நான் சொல்கிறது தான் எல்லாமே. அப்போ இறைவன் தான் ஜெயிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள விட யாரும் இறைவனை விட யாரும் பெரிய ஆள் கிடையாது. இறைவனுக்கே தியரி சொல்கிற அளவுக்கு நமக்கு யாரும் பெரிய ஆள் கிடையாது. இறைவன் சொன்ன தியரியை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போகணும். அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இறைவனுக்கே தியரி சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் வளரவும் முடியாது. இறைவனுக்கே தியரி சொல்கிற அளவுக்கு நம்ம ஆக முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம இங்கே யாராவது இருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம வாழ்க்கையை பார்க்குறக்கே நமக்கு துப்பு இல்லாத மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்போ அந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புற வேலையை பார்க்கணும். சரி தானே? வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு இறைவனை எப்படி அடையிறது அந்த மாதிரி திங்கிங்கில் போகணுமே தவிர்த்து பிளாக் ஹோலுக்குள்ளே போயிட்டு நான் எப்படி நானே பெரிய கடவுளாகிறது, வேற ஒரு உலகத்தை நானே படைச்சு நானே எப்படி பல உயிர்களை படைச்சு எப்படி வாழ வைக்கிறது, இதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயங்கள். அதில் போனால் அழிஞ்சு தான் போவீங்க. அந்த மாதிரி திங்கிங் பைத்தியக்கார திங்கிங்லலாம் போனீங்கன்னா அழிஞ்சு தான் போவீங்க. அதை பற்றி தான் நான் அந்த செத்தாரை எழுப்புதல் வீடியோவில் கூட நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கான பயிற்சியெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அழிஞ்சு தான் போவீங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும். சரி தானே? விஞ்ஞானம் நமக்கு தேவைதான். நம்ம வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கான விஞ்ஞானங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால், டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டால் போதும். தேவையில்லாத ஆணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஞ்ஞானங்களை பற்றி நம்ம சிந்திக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். அதுக்கான நல்ல சகுனி வேலை இந்த வீடியோவில் பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ரீச் பண்ண வைக்கிறது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. கடமைன்னு சொல்ல முடியாது, உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதிலெல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் போய் மாட்டியிருக்காங்க, மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாமல் திங்க் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழாமல் வேலைக்கு போகாமல் உட்காந்துக்கிட்டு வெட்டித்தனமாக யோசிச்சுட்டு காலத்தை கழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களெல்லாம் நம்ம மீட் எடுக்கணும்னா இந்த மாதிரியான வீடியோஸை நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணோன்னா அவங்க இதை பார்த்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். சரி தானே? எனக்கு யாராவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இல்லை நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு யாராவது தேங்க் பண்ணணும், எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோஸை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய கிராட்டிடியூட் அது எதுவுமே எனக்கு சேராது. நான் உங்களுக்கு பண்ணேன் அப்படி ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது எல்லாமே கடவுள் பண்ணுறது தான். நான் ஒரு கருவி தான் உங்கள் எல்லாருக்குமே. அந்த கிராட்டிடியூட் எல்லாமே நீங்கள் கடவுளுக்கு செலுத்தணும். நான் பண்ணதுக்காக நீங்கள் கடவுளுக்கு அந்த கிராட்டிடியூடை செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பல பேருடைய வாழ்க்கையை அது மீட்டெடுக்கும். அப்போ நீங்களும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கும் அதில் ஒரு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறையா புண்ணியம் உங்களுக்கு சேரக்கூடிய விஷயங்களை என்னுடைய வீடியோஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி மக்கள்கிட்ட இல்லை, உங்களுடைய வாழ்க்கைக்கான புண்ணியங்களை நீங்கள் தேடிக்கோங்க என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.